இன்னும் 15 நாட்கள் தான் ஐபிஎல் ஆட்டங்கள் மீதம் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் திடீர்னு ஐபிஎல் போட்டிகள் எல்லாமே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுறோம் அப்படின்னு பிசிசிஐ சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை கேட்டதுமே நம்ம எம்எஸ் தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க 3 பேருமே அடுத்துன்னு ஐபிஎல் போட்டியை நிறுத்தி வச்சதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. இதை பார்க்குறப்ப இந்த மனசு யாருக்கடா வரும் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா, கோலி 3 பேருக்குமே தற்போது சோஷியல் மீடியாவில் பயங்கரமா பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது நேற்று தர்மசலாவில் பஞ்சாப், டெல்லி அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் திடீர்னு ரத்து செய்யப்பட்டிருந்தது. எதுக்காக ஆட்டம் ரத்தாகியிருந்தது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்க இன்னைக்கு காலையில் பிசிசிஐ நிர்வாகி அருண் கண்டிப்பா ஐபிஎல் போஸ்ட்போன் பண்ண மாட்டோம், நிச்சயமா இந்தியாவில் நிறைய மைதானங்கள் இருக்கு, அங்க ஐபிஎல் போட்டிகளை நிச்சயமா நிறுத்தாம நடத்துவோம் அப்படின்னு தான் அவர் தகவல் வெளியிட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஆனால் அடுத்த கொஞ்சம் நேரத்திலேயே ஐபிஎல் போட்டியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு பிசிசிஐ தலைமை அவங்களே அஃபிஷியலாக தகவலை வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க சொல்லியிருக்க காரணம் என்ன அப்படின்னா, ஐபிஎல் அப்படிங்கிறது வெளிநாட்டு பிளேயர்கள் அதே போல் இந்திய பிளேயர்கள் எல்லாருமே சேர்ந்து விளையாடுற ஆட்டம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்வையாளர்கள் இந்த ஐபிஎல் ஆட்டத்தை பார்க்க வராங்க. அதனால பாதுகாப்பு அப்படிங்கிறது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியம். அதனால ஐபிஎல் போட்டியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறது தான் சரியான முடிவு அப்படின்னு இந்த முடிவை எடுத்திருக்கிறதா பிசிசிஐ அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவலுக்கு நம்ம விராட் கோலி வழக்கம் போல அவருடைய அக்ரெசிவான ஒரு பதில தான் ஐபிஎல் போட்டியை போஸ்ட்போன் பண்ணதை பற்றி கோலி அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இரவு லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டமும் முக்கியமான ஆட்டம் ஆர்சிபி அணிக்கு இருக்கு. ஸோ இதை பற்றி கோலி அவர் குறிப்பிட்டிருக்கிறதுல நம்ம இந்திய ராணுவம் கண்டிப்பாக அவங்களுடைய பதிலடியை பாகிஸ்தானுக்கு எதிராக நிச்சயமாக கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுடைய இந்த தாக்குதலுக்காக பயந்து ஐபிஎல் போட்டியை நிறுத்தணும்னா அது பாகிஸ்தான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக தான் அவங்க பார்ப்பாங்க. நமக்கு பயந்து இந்தியா இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்களே, போட்டி எல்லாத்தையுமே ரத்து பண்ணியிருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்கு இது ஒரு வெற்றியாக தான் இது அமையும். அதனால் ஐபிஎல் போட்டியை நிறுத்த வேணாமே, நடக்கட்டுமே, வேற மைதானங்களில் வேற ஷெட்யூல்டில் அடுத்த கட்டமாக உடனடியாக இந்த மாதம் முடியறதுக்கு உள்ளே ஐபிஎல் போட்டிகளை நடத்தினா அது சரியான பதிலடியாக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு. அதே போல் நம்ம எம்எஸ் தோனி அவரும் இதை பற்றி கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எம்எஸ் தோனி மக்கள் தான் எப்பயுமே முக்கியம், மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். முக்கியமாக ஐபிஎல்ல வெளிநாட்டு பிளேயர்கள் அதே போல் வெளிநாட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்து விருப்பப்பட்டு பார்க்குறாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் ஐபிஎல்ல ஒருவேளை ஏற்பட்டுடுச்சுன்னா அந்த கலங்கத்தை எப்பயுமே துடைக்க முடியாது. இன்னும் பல வருஷங்கள் ஐபிஎல் போட்டி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில தடங்களை கண்டிப்பாக ஐபிஎல் போட்டி அது கடந்து போய் தான் ஆகணும். ஐபிஎல் போட்டியை வீம்புக்கு தொடர்ந்து நடத்தணும்னா ஒருவேளை ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் அப்படியே நடந்துருச்சுன்னா ஐபிஎல் போட்டியை எப்பயுமே நடத்த முடியாமல் போகிற சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் ஐபிஎல் போட்டியை தற்காலிகமாக ஒத்தி வச்சது சரியான முடிவு தான் அப்படின்னு நம்ம தோனி அவரும் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல் அடுத்ததா ரோஹித் சர்மா அவரும் இதை பற்றி நெகிழ்ச்சியுடன் சொல்லியிருக்காரு. அதில் நான் எப்பயுமே ஐபிஎல் டீம் என்னுடைய டீமுக்காக விளையாடுறப்ப அடுத்த கட்டமாக இந்தியா விளையாட போகிற, அதாவது நான் இந்தியாவுக்காக விளையாட போகிற ஆட்டங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் ஐபிஎல் போட்டியே விளையாடுவேன். அதாவது எனக்கு ஐபிஎல் போட்டியை விட இந்தியாவுக்காக நான் விளையாடுற போட்டிகள் தான் முக்கியம். நான் இதில் ஜெயிக்கிறத விட அதில் ஜெயிக்கிறதுல தான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அதே போல் ஐபிஎலுக்காக விளையாடுறத விட என்னுடைய நாட்டுக்காக நான் கிரிக்கெட் விளையாடுறது தான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவேன். ஸோ இப்படி இருக்க என்னுடைய நாட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுறப்ப ஐபிஎல் போட்டியை தூக்கி எறியறதுல நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். இந்த கடினமான சூழ்நிலையில் என்னுடைய நாட்டு பக்கம் நான் நிற்க தான் விருப்பப்படுறேன். அதனால பாகிஸ்தானுக்கு சரியான தக்க பதிலடி கொடுத்துட்டு ஐபிஎல் எப்போ நடத்துறாங்களோ நடத்தட்டும், நடத்தாமல் போனால் கூட பரவாயில்ல. ஆனால் பாகிஸ்தான் அவங்க செஞ்ச அந்த செயலுக்கு அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். அதுக்கு ஐபிஎல் ஒரு தொந்தரவாக நிச்சயமாக இராணுவத்தினர்களுக்கு இருக்கக்கூடாது. அதனால தாராளமாக ஐபிஎல் போட்டியை நிறுத்தி வைக்கட்டும், பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக சரியான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு ரோஹித் சர்மா அவரும் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 3 பேருடைய கருத்தும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் வைரல் ஆகிக்கிட்டு வருது. அதே போல் பாகிஸ்தான்லையும் அவங்க பிஎஸ்எல் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா ஐபிஎல் நிப்பாட்டின மாதிரி நீங்களும் நிப்பாட்டுவீங்களாடா அப்படின்னு பாகிஸ்தானை பார்த்து தற்போது இந்திய ரசிகர்கள் எல்லாருமே கேள்வியும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க.